இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் பார்த்தோம். இதில் வந்து ஸ்லீவோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் மாடல் வந்து நம்ம கேப் ஸ்லீவ்னு சொல்லுவோம். கேப் ஸ்லீவ்ன்றது நம்மளோட கேப் ஹைட் வரைக்கும் தான் அந்த ஸ்லீவோட அளவே வரும். ரொம்ப சின்னதாக இருக்கும். பொதுவாக ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இந்த மாடல் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கேப் ஹைட் வந்து நான் 3.4 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதே வந்து நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப் ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இப்போ நம்ம மார்க்கிங் எல்லாமே வந்து நார்மல் ஸ்லீவுக்கு மார்க் பண்ணுற மாதிரி அதே மெத்தடில் தான் பண்ண போகிறோம். என்னோட அம்ஹோல் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு நான் கிராஸாக கோடு போட்டுக்கிறேன். இப்போ நார்மல் ஸ்லீவ் பட்டன் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கேப் ஹைட்டுக்கு கீழ் பக்கம் வந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சையும் நம்ம கேப் ஹைட் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டிருந்தோம்ல அந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழே மார்க் பண்ண இடத்துல வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. உள்பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து நான் 1/2 இன்ச் ஈஸ் அலவன்ஸும் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து அதிகமாக கொடுக்கணும் அவசியம் இல்லை சீம் அலவன்ஸ் இதுக்கு. இப்போ மேலேருந்து நம்ம கேப் ஹைட் மார்க் பண்ண இடத்துலேருந்து மேலேருந்து கீழே வந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவில் மேலேருந்து கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு கீழே இறக்கி ட்ராப் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து 2.5 இன்ச் கிட்ட தான் வரும். இப்போ இந்த பாயிண்ட்டை அந்த ஸ்லீவோட வளைவு இருக்குல்ல அதில் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். உங்களுக்கு இந்த ஸ்லீவோட கேப் ஹைட் வந்து இன்னும் ஒரு 3 இன்ச்சு வேணும் அப்படின்னா நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த இமேஜில் இருக்க மாதிரியே போடுறோம் அப்படின்றனால நம்ம இந்த மாதிரி ஹைட் கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 3.5 வரைக்கும் நீங்கள் வந்து கேப் ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு இல்லாமல் 2.5 வருது. தையலுக்கு மேலே கீழே வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்லீவ்லையும் நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் தனித்தனியாக தான் கர்வ் கட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பேக்குக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து லைட்டாக உள்ளே வளைச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லீவ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்றது. நம்ம அந்த இமேஜில் பார்த்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.